மதுரை மாவட்டம் கொண்டையன்பட்டியில் கல்குவாரியில் பாறை சரிந்ததில் 3 தொழிலாளர்கள் இறந்தனர். இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட குவாரி உரிமையாளர் சேகர் மற்றும் மேலாளர் பூவேந்திரன் ஆகியோர் வாடிப்பட்டி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனிடையே அந்த குவாரியின் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்த மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் வீரராகவராவ் மதுரை மாவட்டத்தில் உள்ள கல்குவாரிகளில் பாதுகாப்பு குறித்து ஆராய கனிமவள உதவி இயக்குநர் தலைமையில் குழு ஒன்றை அமைத்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் 2 தலையுடன் கூடிய கன்றுக்குட்டி ஒன்றை பசுமாடு ஈன்றுள்ளது. தேவேந்திரன் என்ற விவசாயியின் வீட்டில் பிறந்துள்ள இந்த கன்றுக்குட்டியை சுற்றுவட்டார கிராம மக்கள் கற்பூரமேற்றி வணங்கிச் செல்கிறார்கள். திருச்செந்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மேல் அரசூருக்கு அடுத்த கடந்த 2 மாதங்களாக குடிநீர் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அரசூர் பெண்கள் திருச்செந்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை காலிக்குடங்களுடன் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததைத் தொடர்ந்து பெண்கள் கலைந்து சென்றனர். தமிழகத்தில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கான பணியிடங்களை உடனடியாக ஒதுக்கீடு செய்யாவிட்டால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி அலுவலர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனை வலியுறுத்தி தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அந்த துறையைச் சேர்ந்த ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்த 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 4800 ரூபாயும் 250 லாட்டரி சீட்டுகளும் கைப்பற்றப்பட்டன. மேலும் தெருக்களில் லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்யப்படுவது தெரியவந்தால் 1031 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். புதுவை அரியாங்குப்பத்தில் கட்டிடப்பட்டு ஓராண்டாக திறக்கப்படாமல் இருந்த 300 சுனாமி குடியிருப்புகளை மீனவர்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் நாராயணசாமி வழங்கினார். மீதமுள்ள 127 குடும்பங்களுக்கு விரைவில் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று நாராயணசாமி உறுதியளித்தார். உணவு தானியங்களை சேமித்து வைப்பதிலும் ஏற்றுமதி செய்வதிலும் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் ரோசையா வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் கோயம்பேடு உணவு தானிய வியாபாரிகள் சங்கத்தின் லோகோ அறிமுக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். நாட்டின் ஏற்றுமதி வருமானத்தில் 10% உணவு தானியங்கள் மூலம் கிடைப்பதாக ஆளுநர் ரோசையா தெரிவித்தார். மெட்ராஸ் மேலாண்மை கழகம் சார்பில் சிறந்த நிர்வாகத்திற்கான விருது வழங்கும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் கலந்து கொண்டார். மருத்துவ சேவைக்கான விருது அப்பல்லோ மருத்துவமனைக்கும், உற்பத்தி துறைக்கான விருது சூப்பர் ஆட்டோ போர்ஜுக்கும் வழங்கப்பட்டது. சிறிய நடுத்தர நிறுவனங்கள் விருது குரூவ் இந்தியா சலூனுக்கு வழங்கப்பட்டது.